இப்போ பாரதி ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து பாரதியார் எல்லாருக்கும் தெரியல. பாரதியார் தெரியும். பாரதி மேலே ஒரு பற்று இருந்ததுனால அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, பெண்கள் வந்து முன்னேறணும் அப்படின்றது அவரோட இதிலே சொல்லியிருக்காங்கன்னா, பாரதி ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து 2004 பாரதி ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தோம். இப்போ வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெய்லரிங் அப்படின்னா இங்கே நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் டெய்லரிங் சொன்னாவே தலவாய்புரம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. தலவாய்புரத்தில் பார்த்தீங்கன்னா 1958 ஒரு வெல்ஃபேர் போர்டில் இருந்து ஒரு மிஷின் வந்து ரத்தனமாட்டு இருந்தாங்க. வாசிக மகளிர் மன்றம் ஆரம்பித்தாங்க. அந்த அம்மா வந்து இப்போ இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இருந்தாங்கன்னா 98 வயசு இருக்கும். அந்த அம்மா வந்து என்ன கேட்டாங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது விவசாயம் தான் ரொம்ப மெயினாக இருந்தது. விவசாயத்தில் எல்லாம் மெயினாக இருந்தது. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற அந்த லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து அதாவது இந்த வருங்காலத்தில் விவசாயம் எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்ஃபேர் போர்டை போய் கான்டாக்ட் பண்ணாங்க 1968. அப்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்படிமா இது பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அவங்க ஒரு சின்ன இடத்த அவங்க பெரிய தலவாய்புரத்துலேயே வந்து இப்போ மிஷின் வந்ததுக்கு காரணமானவங்க தான் அவங்க தான் சொல்லணும். 1968, 69 வந்து ஒரு மிஷின் வாங்கினாங்க. மிஷின் வாங்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து டெய்லரிங் இது பண்ணணும்னு ஒரு மிஷினை வாங்கி ஒரு 2 லேடிஸுக்கு கற்றுக் கொடுத்து இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் 4 மிஷின் 5 மிஷினும் வச்சு பார்த்தீங்கன்னா தலவாய்புரத்தில் எல்லாருமே தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொழில் பண்ண எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு. அந்த வருமானம் எப்படி கேட்டிங்கன்னா, ஜாப் ஒர்க்கும் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த தலவாய்புரத்தில் வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் அதாவது சிறு குறு தொழில் வந்து நிறைய நல்ல ஒரு உயர்நிலையில் அடைஞ்சிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த கவர்மெண்ட்டோட தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அப்போது தைக்கலாம் தெரியும், அவங்களுக்கு தையல் மட்டும்தான் தெரியும். அப்போது அவங்கள வெளியில் கொண்டோன்னா ஸ்கில் நம்ம பாரதி ஃபவுண்டேஷன் வந்து எல்லா மக்களுக்கும், அதாவது தலவாய்புரம் மென்ஸ் கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்து எல்லா லேடிஸுக்கும் வந்து ஸ்கில் கொடுத்தோம். ஸ்கில் கொடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் வந்து மேலே பொருளாதாரம் வளரணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மிஷினும் வாங்கி கொடுத்து மாவட்ட தொழில் மையம் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது. தலவாய்புரம் வந்து உலகளவில் இருக்குது, உலகளவில் வளர்ந்துருக்குது. அப்போ உலகளவில் தெரியும் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களோட அந்த பொருளாதாரம் உயர்ந்ததுனால. எல்லாருக்குமே தெரியும், பொமிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, விகாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ தான் 2012 இந்த ஸ்கீம்லாம் இருக்குன்ட்டு நம்ம மாவட்ட தொழில் மையத்திலிருந்து ஜிஎம் அவங்க அப்போ இருந்த ஜிஎம் வந்து கூப்பிட்டு ஒரு 600 பேரை உட்கார வச்சு இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது, கவர்மெண்ட் அரசு வந்து ஏகப்பட்ட ஸ்கீம் கொடுக்குறாங்க, சப்சிடி ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி இருக்குங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக அப்போ தான் மாவட்ட தொழில்நுட்ப சார்பாக வந்து நம்ம ஸ்கீம் பிஎம்இஜிபி ஸ்கீம் இருக்குல்ல, அது யூஏஜிபி எல்லா ஸ்கீமை பற்றியும் சொல்லி நிறைய பேர் வந்து நல்ல பயனடைஞ்சிருக்கிறாங்க அரசு சார்பாக. ஆக அரசாங்கம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீமையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து முன்னேறி வரணும். அப்போது வள்ளின்ட்டு ஒருத்தங்க சார் கூட கலெக்டர் சார் கூட வந்திருந்தாங்க, வள்ளி டெக்ஸ்டைல்ஸ். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தையல் தெரியாமல் இருந்தது. தையல் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வந்து 10 lakhs ஒரு 10 லட்சம் ரூபாய் பிஎம்இஜிபி ஸ்கீமில் சப்சிடியோட வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்து அவங்க வந்து கரெக்டாக, அதாவது இன்னைக்கு லோன் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 4ஆம் தேதி வாங்கினாங்கன்னா 3ஆம் தேதியே கட்டிடுவாங்க. கரெக்டாக கட்டிட்டு வந்து அவங்களுக்கு மானியமும் தள்ளுபடியாகிருக்கு. அப்போது மானியமும் தள்ளுபடியாகி அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப நல்லா இருக்குது. கேரளா, ஆந்திரா அவங்களுக்குலாம் வந்து 90 அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கணும், கடன் வாங்கி நம்ம வந்து குடும்பத்தை நடத்தணுன்றது இல்லாமல் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னா பாரதி ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி இருக்குது.
இப்போ அடுத்தது அவங்க அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஃபாரினுக்கு அனுப்பணும், ஃபாரினுக்கு இந்த ப்ராடக்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அப்புறம் பாரதி ஃபவுண்டேஷன்லேருந்து ட்ரையபிள் பீப்புள்ஸ் இது இந்த தானிப்பாறை சொல்லியிருக்காங்களா, அங்கெல்லாம் போய் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன். ஞாபகம் இருக்குது என்னமோ தானிப்பாறை. அப்புறம் அந்த ராம்கோவிலேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கூடை பின்னுதல், அப்புறம் வந்து டெய்லரிங்கு அதெல்லாம் கொடுத்தோம். அப்போ அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் கூட பின்னுறதுக்கு நாங்கள் வயிறு கொடுத்துட்டோம். வயிறுலாம் கொடுத்து அவங்கள்ட்ட அந்த வாங்கி ஒரு கூடைக்கு வந்து அவங்களுக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் ஒர்க் மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். அதில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டாக பண்ணாங்க மலையாள மக்கள். இப்போ ட்ரையபிள்ஸுக்கு வந்து நிறைய வந்து நம்மகிட்ட பாரதி ஃபவுண்டேஷன்லேருந்து டைலரிங் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஒரு 120 பவர் மிஷினை வந்து நம்ம பாரதி ஃபவுண்டேஷன் மூலமாக கேவிஐசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கேவிஐசிலேருந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு மிஷினும் நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம். அந்த மிஷினில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன ட்ரைனிங் கொடுக்குறோமோ, அதாவது இப்போ வந்து ட்ரையபிள்ஸ் இங்கே இருக்கிறீங்க, உங்களோட ப்ராடக்டை வாங்குறதுக்குன்னே வந்து ஃபாரினில் பயங்கர வாண்டடாக இருக்குது. அதனால நான் வந்து பாரதி ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நீங்கள் வந்து ஜாப் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து விற்பனைக்கும் நாங்களே பண்ணிக்குவோம். ஓகேவா? கொடுத்துட்டு அதான் ஜாப் ஒர்க் மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபா கூட சம்பாதிக்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா. தையல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தையல் தெரியாதவங்களும் மிதிக்க தெரியாதவங்க மிஷினில் வந்து ஒன்றுமே தெரியாதவங்களெல்லாம் டெவலப் ஆகி இப்போ நல்ல ஒரு பெரிய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இது பாரதி ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரியா? இப்போ அவங்களோட ப்ராடக்ட், அதாவது இப்போ நாங்கள் வந்து பட்டுப்பாவடை தயார் பண்ணி அனுப்புகிறோம். அது சாம்பிள் கூட நான் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அந்த பட்டுப்பாவடைக்கு வந்து சிங்கப்பூர், மலேசியா, கனடா எல்லா இடத்துக்குமே வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணலை, போஸ்ட்டில் தான் அனுப்பிச்சுடுவோம். 200 படம் தீபாவளி, பொங்கல் அந்த சீசன்லனா தமிழ் வாழ் மக்கள் அங்கே இருக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் போஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்கிறோம். அப்போ உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து அங்கே வந்து நல்ல வாண்டட் இருக்கிறனால ஒரு ஸ்டாலே ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து ட்ரையபிள்ஸ் எல்லாருமே வந்து நல்லா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு உங்கள் ப்ராடக்ட் அங்கே வாங்குகிறோம், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இப்போ வந்து இதே ட்ரையபிள்ஸுக்கு ஒரு லேடி வந்து கற்றுக் கொடுத்துட்டோம். மாதத்துக்கு 20,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அவர் வீடியோ கூட இப்போ போடுவாங்க. இப்போ 20,000 ஒரு மாதத்துக்கு 20,000 சம்பாதிக்கிறார். அவர் சம்பாதிச்சு அவங்களோட குழந்தைங்களையும் நல்ல ஒரு நிலையில வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து தையல் அப்படின்றது வந்து நம்மளே இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஆரி ஒர்க், எம்ப்ராய்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரி எம்ப்ராய்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரைடல், அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாம் பண்ணுறாங்க. 25,000லேருந்து 30,000, 15,000, 10,000 அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ நம்ம அந்த எம்ப்ராய்டிங்கு ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டோங்க. டெய்லரிங் கற்றுக்குறோம், ப்ளவுஸ் கற்றுக்குறோம். ஆரி ஒர்க் போட்டு ப்ளவுஸ் கொடுத்தோன்னா எவ்வளோ ஆகும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம்? ஒரு நாளைக்கு ஒரு அந்த ப்ளவுஸு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 5 டேஸ் வச்சுக்கோங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா 5 டேஸ் 20,000 தாராளமாக பண்ணலாம். 5 டேஸ் 20,000னா எவ்வளோ ஆச்சு? 1 மந்த்துக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போது தாராளமாக 50,000 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து டைலரிங்னா இருக்குது. ஆக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அது இன்னொன்று சொல்கிறேன், தையல் கற்றுக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. தையல் கற்றுக்கணும். பட் அதில் இருக்கிற வந்து அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக இருக்கணும். பார்த்த உடனே அப்படியே வந்து இது அப்படியே வந்து அவங்க ஃபாரினர்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கணும். லேசாக இப்படி நெருடு ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க. அப்போது ஒரு நான் பட்டுப்பாவோட தயார் பண்ணுறத டெல்லியில் இன்டர்நேஷ்னல் ட்ராக்ஸருக்கு இவங்க ட்ரையபிள்ஸ் பண்ண அந்த ப்ராடக்டை நான் கொண்டு போயிருக்கிறேன். கொண்டு போனோன்னா நல்லா பக்காவாக இருந்தது. ஒரு பாவடை வந்து நம்மளோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 ருபீஸ் இருக்கும். ஆனால் நான் 1000 ருபீஸ் சொன்னால் அந்த ஆஃபீஸ் இருந்தது, மேடம் நீங்கள் 1000 ருபீஸ் எடுத்துன்னா மேலே வந்து 1250 சொல்லலாமா? கிடையாது. அங்கே விஐபிஸ் வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது, பக்காவாக நல்லா இருக்கிற ப்ராடக்டை 3000 சொன்னாங்க தான் வாங்கிடுவாங்க. அப்போ நான் ஒரு பாவடை வந்து 3000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன். 15 நாளில் 2.5 லட்சம் ரூபாய் எனக்கு கிடச்சிது.
அப்போது அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களால் வர முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம பாரதி ஃபவுண்டேஷன் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் வந்து ஜாப் ஒர்க்கும் கொடுங்க, மேனுஃபேக்சர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட சேல்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் இது பண்ணி கொடுத்துருவேன். அப்போது அந்த விஐபிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நல்ல ப்ராடக்ட்டுக்கு, அதுவும் ட்ரையபிள் செய்யக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ விலை வச்சாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்ல ஒரு டைலரிங்க்கு வந்து நல்லா நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறோம், நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு இது மட்டும் இல்லாமல் ஸ்கில்லும் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் நான் வந்து இது அதாவது தையல் மிஷின் மட்டும் இருந்தால் பார்த்தாரு, பைத்ரெட் மிஷின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியுமா யாருக்காவது? பைத்ரெட் மிஷின், அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அதே கட் பண்ணும், அதே வந்து ஓவர்லாக் போடும், அதே வந்து தையல் இதாகிடும். அது வந்து இந்த ஸ்லீவ் மிஷின் ரேட்டை விட அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் தைக்கும் போது நல்ல ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஆக நம்ம எல்லாருமே வந்து தையல் கற்றுக்குறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் எல்லாம் நல்லா தையல் கற்றுக்கிட்டீங்கன்னா எம்ப்ராய்டிங் மிஷினும் இருக்குது. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, எம்ப்ராய்டிங் மிஷின் வந்து 12 ஹெட்டு, 20 ஹெட்டு, 15 ஹெட்டு, 2 ஹெட்டு, 1 அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டு. நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட அந்த ஒரு பூ, எனக்கு இந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஃபோட்டோ எடுத்து பென்ட்ரைவில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பூவை வந்து அப்படியே எம்ப்ராய்டிங் மிஷினில் போட்டுடலாம். யாருக்கா தெரியுமா? எம்ப்ராய்டிங் மிஷின் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யாரும் பார்த்துருக்கலையா? அது எம்ப்ராய்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா, அப்போது நாங்கள் தலவாய்புரத்தில் இப்போ சொன்னேன் இல்லையா, தலவாய்புரம் மென்ஸ் கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரர் அசோசியேஷனில் வந்து வீட்டுக்கு வீடு வாசம் பண்ணுற மாதிரி எல்லாருக்கையும் மிஷின் இருக்குது. அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எம்ப்ராய்டிங் போடணும். இப்போ நைட்டி தைக்கிறாங்க, டாப்பு தைக்கிறாங்க, எல்லாமே தைக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு எம்ப்ராய்டிங் வேணும்ல, ஒரு எம்ப்ராய்டிங் போடணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நைட்டிக்கோ டாப்புக்கோ பட்டுப்பாவடைக்கோ எம்ப்ராய்டிங் போடணும். நீங்கள் வந்து ஸ்மால், அதாவது பெரிய இடத்துல போயிட்டு இவங்க வாங்க முடியாது. அந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய், 50 லட்சம், 40 லட்சம் அப்படின்னா ஃபினிஷிங் இருக்கும். அப்போ வாங்க முடியாது. அந்த வாங்க முடியலை அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் எல்லாருமே வந்து தையல் தெரிஞ்சவங்களாக இருந்தால், ஒரே தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி, அந்த கிளஸ்டர் மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல இருக்கும்போது நாங்கள் 2014 ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு அதாவது தையல் மிஷின் இருக்குது. அவங்க எல்லாமே நாங்கள் சேர்ந்து ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தோம். 1,40,00,000 வந்து எங்களுக்கு 90% சப்சிடியோட ஃப்ரீ மிஷின் கிடச்சிருக்கு. இந்தியாவிலேயே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு விமென்ஸ் கிளஸ்டர், இந்த பெருமை கூட எங்களுக்கு கிடச்சிருக்கு பாரதி ஃபவுண்டேஷன். அப்போது ஒவ்வொருத்தருமே வந்து எல்லாருக்குமே ஒரு தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. தகுதின்னு என்ன தெரியுமா? எல்லாருக்கும் தகுதி இருக்கிறதுனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் முன்னேறியிருக்கேன். சரியா? எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருஷம் ஆகுது. இடையூறுகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடையூறுகள்லாம் தாண்டி நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா தகுதி வேணும். தகுதின்னா என்னென்ன? தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டம். இந்த 3மே ஒருத்தருக்கு இருந்ததுன்னா கட்டாயம் முன்னேறி வரலாம். அந்த தகுதி இருந்ததுனால தான் நான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வரணுன்ற ஒரு வெறியோடு நாங்கள் 25 பேர் எஸ்பி இருக்கிறோம். எல்லாருமே இதுவரைக்கும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். நல்ல ஒரு ஒற்றுமையாக இருந்து எல்லாருமே எங்கே போனாலுமே போயிட்டு வரோம், செய்கிறோம். டெல்லிக்கும் போகிறோம், எல்லாம் ஆல் இண்டியா ஃபுல்லாக போயிட்டு வருவோம். சிங்கப்பூர், மலேசியாவுக்கும் போயிட்டு நாங்கள் டைரெக்டாக வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. எம்எஸ்எம்இலேருந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு, நம்ம ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு, சேல்ஸ் மட்டும் பண்ணிட்டு வரலாம். டு அண்ட் ஃப்ரோ அகாமடேஷன் எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அப்போது நம்மளுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வந்து கொடுக்கும் போது நம்ம வந்து அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணி காசு எடுத்து இது பண்ணிக்கலாம். ஆக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. கட்டாயம் நீங்கள் எல்லாருமே வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் அடையணும், வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு தகுதியுள்ளவர்களாக வந்தீங்கன்னா கட்டாயம் இதை வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? இப்போது அந்த டெய்லரிங் சொன்ன